அதிமுக விட்டு விலகி ரொம்ப நாள் ஆச்சுங்க. என்னுடைய உடல்நிலை சரியில்லை, நான் வீட்டோட ஓய்வில் இருக்கேன். என்னுடைய மகன் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் இருக்கிற அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறார். அவருடைய சந்தோஷமாக அதை பார்க்க வந்திருக்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்குது. நான் பல பதவிகளை அனுபவித்தவன். என்னுடைய மகன் அந்த இடத்துக்கு போகும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது. மிகுந்த மகிழ்ச்சி. அதுதான் அந்த கட்சி இனிமேல் அதுதான் இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. இளைஞர்கள் கையில் தான் இனிமேல் எதிர்காலம். ரெண்டா பிளவுபட்டிருக்கு. நீங்க வெளியே வந்திருக்கீங்க, என்ன காரணம்? இதுவரைக்கும் நீங்க வெளியே வந்ததுக்கான காரணங்கள் பொது வெளியில சொல்லப்படல. இல்லை, பல வகையில் என்னை புறக்கணித்தாங்க. எனக்கு முக்கியத்துவம் தரல. அம்மாவுக்கு தலைவருக்கு பின்னாடி எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நான் அதனால் விலகி என்னுடைய பையன் கோவிச்சுக்கிட்டு அவர் விஜய் மாண்புமிகு முதலமைச்சரை நம்பி இங்கே வந்துட்டார். நான் எந்த உடல்நிலை சரியில்லாதனால வீட்டோடு இருக்கேன். வீட்டில் ஓய்வு எடுத்து இல்லைப்பா, தவறு செஞ்சாங்க. அதை இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. எல்லாத்தையும் புறக்கணித்தாங்க. இன்றைக்கி அவங்கள மக்கள் புறக்கணிச்சுட்டு உட்காந்து இல்லைப்பா, அது நானே தான் உதாரணம். எனக்கெல்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல. தலைவர் காலத்தில், அம்மா காலத்தில் இந்த கட்சி சைக்கிளில் போய் கூட்டம் பேசி கட்சி வளர்த்தவன் நான். எனக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்காதனால தான் இன்றைக்கி நான் அங்கேருந்து மனம் விலகி வந்திருக்கேன். அதிமுக இன்னைக்கு இரண்டா பிளந்திருக்கு. அதை நீங்கள் பார்க்க என்ன நினைக்கிறீங்க? மன வருத்தமாக இருக்குது. நான் வளர்த்த கட்சி இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சேன்ட்டு எனக்கு வருத்தமாக இருக்குது. அதே நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் எல்லாம் இன்றைக்கி ஒரு கட்சி வளர்ந்துருக்கிறத மகிழ்ச்சியோடு நான் பார்க்குறேன். ராஜேஷ் அவர்களுக்கும் விஸ்வநாதன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பே கூட வரக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும் என்று பாவேக்காவுடைய தலைவர் இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அறிவித்திருந்தார். அவர் ஏற்கனவே சொன்னதை, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற விதத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில் இடம் தந்திருப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், பாராளுமன்ற குழுவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோருக்கு, ராகுல் காந்தி அவர்கள் ஆகியோருக்கு என்னுடைய நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அமைச்சர் பதவி என்பது மக்களுக்கு தொண்டு செய்வதற்கான ஒரு கருவி. எனவே ஒரு எனக்குரிய 60 ஆண்டு கழித்து அந்த வாய்ப்பு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினருக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மற்ற சக அமைச்சர்களோடு சேர்ந்து முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கான ஒத்துழைப்பை தந்து அவரோடு நெருக்கமாக இருந்து காங்கிரஸ் கட்சியை வளர்க்கவும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்யவும், தமிழ்நாட்டை வளர்க்கவும் காங்கிரஸ் அமைச்சர்கள் மற்ற அமைச்சர்கள் சகாக்களோடு சேர்ந்து நிச்சயமாக பாடுபடுவார்கள். அமைச்சரவை இடம்பெற்றிருப்பது எந்த அளவு மக்கள் எதிர்பார்ப்புகள்? ஏன்னா இது போன்ற நடந்தது கிடையாது இதுக்கு முன்னாடி. இப்போ கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது மக்கள் முன்னாடியே இல்லை. அந்த காலத்தில் ஒன்றாக இருந்த தென்னிந்தியாலாம் ஒன்றாக இருக்கும்போது கூட்டணி இருந்தது. அதற்கு பிறகு கடந்த 50 வருஷத்தில் முதல் முறையாக ஒரு கூட்டணி ஆட்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி ஆட்சி ஏற்பட்டிருப்பது வரவேற்புக்குரியது தான். ஏன்னா ஒரே கட்சியோடு இன்னும் சில கட்சிகள் சேர்ந்து ஆட்சியில் இருக்கிற போது ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கும். எல்லோரோடையும் கலந்து பேசி எல்லா கட்சிகளுடைய வாக்குறுதிகள், எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். காங்கிரஸ் கட்சி அகில இந்திய அளவில் மிகப்பெரிய கட்சி. அந்த கட்சியின் சார்பில் 2 அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் ஏறக்குறைய 60 வருஷம் கழித்து. அதனால் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளை, லட்சியங்களை, அது மாதிரி இந்த அரசுடைய நல்ல திட்டங்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கவும், மக்களுக்கான நன்மைகளை செய்யவும், தமிழ்நாடு வளர்ச்சியில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ளவும், ஏழை எளிய இடத்துல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, அனைத்து தரப்பு மக்களுக்கும் நன்மைகள் செய்யவும் அமைச்சர் பதவி என்பது ஒரு கருவிதான். அதன் மூலம் மக்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பாக செய்வார்கள். அமைச்சரவை பெற்றதற்கு கடும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. விமர்சனத்தை காங்கிரஸ் மதசார்பற்ற கூட்டணியில் இருந்ததுக்கு பின்பாக இப்ப இந்த அரசுல பங்கேற்று அமைச்சரில் பங்கேற்பதற்கு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. அந்த விமர்சனங்கள் எப்படி காங்கிரஸ் பார்க்குது? இல்லை, விமர்சனங்கள் எல்லா காலங்களிலும்
அங்க வரவா? அறிஞர் அண்ணா அவர்கள் சாமானியர்களின் சகாப்தம் என்றார்கள். அண்ணாவுக்கு அதை நிறைவேற்றுவதற்கு காலம் அண்ணாவை அனுமதிக்கவில்லை. அந்த சாமானியர்களின் சகாப்தத்தை எங்கள் தலைவர் தளபதி விஜய் இன்றைக்கு நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். காலத்தால் காயத்தால் சபிக்கப்பட்ட ஏழைகள், ஏதுமில்லாதவர்கள் எங்கள் தளபதியின் அமைச்சரவையில் இன்றைக்கு இடம்பெறுகிறார்கள். ஒரு தொண்டாற்ற வேண்டும் என்கிற தூய உள்ளம் இருந்தால் அவனுக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்கிற அரசியல் கட்சி இந்திய துணைக்கண்டத்தில் என்னை கேட்டால் தாவேகா மட்டும்தான். பல ஐஸ்வர்யவான்களையும் கோடீஸ்வரர்களையும் அமைச்சரவையில் உட்கார வைத்து பேர அரசியல் நடத்திய அந்த கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு ஆறாவது விரலாக அலட்சியப்படுத்தப்பட்டவர்களை அரியாசனத்தில் உட்கார வைத்து இன்றைக்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்கிறார் விஜய். இந்த இவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் என்ற சில கேள்விகள் எழுகின்றன. தொண்டாற்றுவதுதான் ஒருவனுடைய கடமை, அதுவும் அமைச்சருடைய கடமை. அதை எங்கள் தலைவருடைய கண்காணிப்பில், கட்டுப்பாட்டில் முறையாக செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் என்றுமில்லாத மகிழ்ச்சியோடு இன்றைக்கு இருக்கிறேன். அண்ணாவுடைய மறுஉருவமா நீங்க டிஃபைன் பண்றீங்க? கண்டிப்பாக, நிச்சயமாக, உண்மைதான். ஏன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணாவை எதிர்த்து 1967 பொதுத் தேர்தலில் பிரச்சாரம் செய்தார் தந்தை பெரியார். அண்ணா ஆட்சி அமைத்தவுடனே பெரியாரை திருச்சி மாளிகையில் சென்று சந்தித்தார். இன்றைக்கு பகை புலத்தில் அண்ணன் ஸ்டாலின் நின்றார். வெற்றி பெற்று முதலமைச்சர் பொறுப்பு ஏற்றவுடனே எங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்களை சித்தரஞ்சன் வீட்டில் போய் சந்தித்தார். இப்போதுதான் தமிழ்நாட்டில் அரசியல் நாகரிகம் நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறது. இது அண்ணாவின் பாணி. அதை எங்கள் தலைவர் பின்பற்றுகிறார். ஆமாம், ஆளுநர் இது குறித்து சிந்திக்க வேண்டும். எந்த தேசிய பண்பாடுவதிலும் கம்யூனிஸ்டுகளுக்கு வேற்றுமை இல்லை. அதை நாங்கள் கடந்து செல்ல மாட்டோம், மதிக்கிறோம். ஆனால் தமிழுக்கு முன்னுரிமை தர வேண்டும். மொழிவழி மாநிலம்தான், மொழிவழி மாநிலங்களின் கூட்டி செய்வதுதான் இந்தியா. எனவே தமிழுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மீண்டும் ஆளுநரை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். புதிய அமைச்சரவைக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? வாழ்த்துக்கள். மக்கள் நல திட்டங்கள் தொடர வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழைகள், எளியவர்கள், தொழிலாளர்கள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வணக்கம். இடதுசாரி கட்சிகளை பொறுத்தவரை அமைச்சரவையில் பங்கேற்காமல் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பது என்பது ஏற்கனவே நாங்கள் எடுத்திருக்கிற முடிவு. அந்த முடிவில் உறுதியாக இருக்கிறோம். வெளியிலிருந்து எங்களுடைய ஆதரவு என்பது அமைச்சர் தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு தொடரும். வாபஸ் பெறுவோன்னு சொல்ல, மறுபரிசீலனை பண்ணுவோன்னு சொன்னோம். அதிமுக அமைச்சரவையில் பங்கேற்றால் செய்வதற்குரிய ஆதரவு இப்போ அதே அமைச்சர்கள் பங்கேற்கிறாங்க. அதை நீங்க வாழ்த்து தெரிவிக்கிறீங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இரண்டுமே அமைச்சரவையில் பங்கேற்கும் என்கிற முழுமையான நம்பிக்கை என்பது இருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் நம்ம பங்கேற்பார்கள் என்று அதிமுக அமைச்சர் இடம்பெறல. 25 எம்எல்ஏ ஆதரவு இந்த அரசுக்கு இருக்கு. அன்னைக்கு நம்பிக்கை தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடந்தது. அவர்கள் தானாக முன்வந்து இந்த அரசுக்கு ஆதரிக்கிறார்கள். எங்களைப் போல ஆட்சியினுடைய ஒரு அங்கமாக அவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு என்பதில்லை. சட்டப்படியும் அதற்கான வாய்ப்புகள் என்பது ரொம்ப குறைவு. அப்படி இருந்தால் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டிய ஒரு ஆபத்தை வேண்டிய நிலைமை என்பது அதிமுக எம்எல்ஏக்களை ஆகவே அதற்கான வாய்ப்பு கொஞ்சம் என்பதுதான். கண்டனம் தெரிவிச்சீங்க. இன்னைக்கும் மீண்டும் கேட்ட நாங்கள் முதலமைச்சர்
தேசிய கீதம், அதற்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து என்பது சமமாக இப்போ முதலமைச்சர்கிட்ட கேட்டோம். ஆளுநர் பங்கேற்கிற நிகழ்ச்சிகளில் மட்டும் இத்தகைய நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்துடைய ஒரு உத்தரவு. அதை மாற்ற வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை ஆளுநரோடு பேசி நாங்கள் மேற்கொண்டோம். ஆனால் ஆளுநர் அதை ஏற்க மறுத்துவிட்டார். மத்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதி என்கிற முறையில் மத்திய அரசாங்கத்தின் உத்தரவை தான் நான் பின்பற்ற வேண்டும் என்று ஆளுநர் அவர்கள் தெரிவித்த இந்த நிலையில் ஆளுநர் பங்கேற்கிற நிகழ்ச்சிகளில் இதை தவிர்க்க முடியாமல் இருக்கிறது என்பதை ஆமாம், பிப்ரவரி மாதத்துக்கு பிறகுதான் இந்த உத்தரவு என்பது வந்திருக்கிறது. அங்கே ஏற்றுக்குவாங்களா இல்லையான்னு தெரியல. முதலமைச்சர் அவர்கள் எங்களிடத்தில் தெரிவித்தது ஆளுநர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் இந்த வரிசை அடிப்படையில் தான் என்று அவர்கள் ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தில் உத்தரவு அப்படி இருக்கிற காரணத்தினால் அதை மாற்ற முடியாது என்று ஆளுநர் தெரிவிக்கிறார். ஆனால் நாங்கள் மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டோம் என்பதை முதலமைச்சர் அவர்கள் எங்களிடத்தில் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இதே நடைமுறை பின்பற்றப்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிலைப்பாடு என்னவா இருக்கும்? பார்ப்போம், அப்போ பார்ப்போம். இருக்கு எல்லா புகழும் கடவுளுக்கு அப்புறம் எங்க தலைவர் தளபதிக்கு தான் சேரும். அவரோட அந்த நம்பிக்கையை கண்டிப்பா மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து நல்ல விதமா கொண்டு போய் சேர்த்து. மாவட்ட நிர்வாகியா மாவட்ட செயலராக செயல்பட்டீங்க, சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டீங்க, இப்ப அமைச்சராக இருக்கு. எந்த அளவுக்கு பொறுப்பு? ரொம்ப மிகப்பெரிய தமிழ்நாட்டின் முதன்மையான பதவி. அதை நம்பி முதலமைச்சர் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை முதலமைச்சர் பேரை எந்த அளவுக்கு நம்ம மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து மக்களுக்கு தினந்தோறும் என்னென்ன மக்களுக்கு பணிகள் செய்யணுமோ அதை கண்டிப்பாக தலைவரோட இதில் செய்வோம். கண்டிப்பாக சார், தலைவர் நம்பி கொடுத்துருக்காங்க. எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் போக போக பாருங்கள், அதுக்கப்புறம் கேளுங்க. சார், முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறை அமைச்சர், என்ன உணர்வு இருக்குது? உறவினர்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சொந்தக்காரவங்க உறவினர்கள்லாம் இன்னும் சந்திக்கலை. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முதலமைச்சருக்கு சொல்ல நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி மக்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அவங்ககிட்ட இருந்து? மக்கள் எங்ககிட்ட இருக்கிற அனைத்தும் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் தேவைப்படுதோ அதெல்லாம் அவங்க சொல்ல சொல்ல நம்மளும் செய்ய போகிறோம். சார், கடலூரிலிருந்து ஒரு அமைச்சர் எந்த அளவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இந்த தருணத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. என்று சொன்னால் 30 ஆண்டு காலமாக நாங்கள் படிப்படியாக மக்கள் இயக்கமாக இருந்து ரசிகர் மன்றமாக இருந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி ஆரம்பித்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பதிவேற்று எங்களுக்கும் அந்த உழைத்தவர்களுக்கும் இந்த வாய்ப்பை அளித்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பல கட்டங்களை தாண்டி இந்த அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கீங்க. தொகுதி சார்ந்தும் சரி, இப்போ மாவட்டங்களுக்கும் நீங்கள் தான் பொறுப்புகளாக இருக்க எந்த அளவுக்கு உங்களுடைய பொறுப்பு? மிகவும் சிறப்பாக செய்வோம். கடந்த ஆட்சியாளரை விட இந்த ஆட்சி, தளபதி ஆட்சி மிகவும் சிறப்பாக இருக்கும். ஒரு மாற்றத்தை கொடுக்கும் தமிழ்நாட்டில். நன்றி, வணக்கம். கடலூர் மக்கள் எதிர்பார்ப்பு ஒரே அமைச்சர் அவர் ஒரு அற்புதமான ஒரு தலைவர் கிடைச்சிருக்காரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வார். அவரோட இணைஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் நல்லது செய்யணுன்ட்டு என்னுடைய அறிவுரையை நான் சொல்லியிருக்கேன். இல்லை, அது முடிஞ்சு போன கதமா, அது என்ன சொல்லுங்க? இல்லை, அதுதான் இந்த அரசினுடைய சாதனை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய சாதனை. ஏன்னா எல்லா வகையிலான பின்புலத்தோடு வந்தால் தான் இங்கே அரசியலை சாதிக்க முடியும். பின்புலம் இருந்தால் தான் அரசியலை சோபிக்க முடியும். பின்புலம் இருந்தால் தான் எம்எல்ஏவாகவோ அமைச்சராகவோ ஆக முடியும். அப்படின்னு இருந்த அரசியலை சாமானிய மக்களும் எம்எல்ஏவாக முடியும், அமைச்சராக முடியும் நிரூபித்து காட்டியிருக்கிறது எங்கள் முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்களுடைய சாதனை. அந்த சாதனை தான் இதற்கெல்லாம் காரணம். ஸோ இத்தனை பேர் முதன்முறையாக எம்எல்ஏவாக இருக்கிறதும் அமைச்சராக இருக்கிறதும் அவர் ஒருத்தராலே சாத்தியமாக இருக்கிறது. அரசியலில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை அமைதியாக ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற போதே நான் சொன்னேன், என்னுடைய தொகுதிகளுக்கு அடிப்படையில் என்னென்ன தேவைகள் இருக்கின்றதை லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தேன். அது எல்லாமே செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்பொழுது அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதலில் அந்த துறையினுடைய அனைத்து பிரச்சனைகள் என்ன இருக்குது, இன்னும் அந்த துறையில் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் என்ன இருக்குது, தொலைநோக்கு பார்வையோட மக்களுக்கு தேவையான திட்டங்கள் என்ன நிறைவேற்ற வேண்டும் என்பதெல்லாம் ஆராய்ந்து முழுமையாக அது மக்களுக்கான ஒரு நலன் செய்யக்கூடிய ஒரு துறையாக அந்த துறையை மாற்றுவதற்கான வேலையில் ஈடுபடுவோம். நிச்சயமாக இதற்கு முன்பு இருந்த அரசியல்வாதி போலவோ இதற்கு முன்பு இருந்த அமைச்சர்கள் போலவோ ஒரு காலம் மக்கள் விரோதமாக செயல்பட மாட்டோம். மக்களுக்காக செயல்படும் ஒரு அரசாக இருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வாக்களிச்சிருக்கோன்னு மக்கள் ஒரு திருப்தியாக இந்த ஆட்சியை கொண்டு வந்தாங்க. ஒரு எம்எல்ஏவாக இருந்து இன்றைக்கி அமைச்சராக இருக்கீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு யங் அமைச்சராக இருக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு எங்களுக்கெல்லாம் வாக்களிச்சிருக்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ்க்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போ மக்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி இதுவரைக்கும் முதியோர் இல்லங்களாக இருந்த சட்டமன்றத்தை இந்த இளையோர் இல்லமாக மாற்றிருக்கிறாங்க. அப்படின்னா
நிச்சயமாக இளைய சமுதாயம் மட்டுமல்ல அனைத்து சமுதாயத்திற்கான அனைத்து மக்களுக்காகவும் அனைவருக்காகவும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் நேர்மையாக உழைக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக என்னுடைய அரசாங்கத்தை அமைக்கும். புதிய எம்எல்ஏ, புதிய அமைச்சர், இது வரைக்கும் கனவில் நினைத்து பார்க்காதது இன்னைக்கு உங்களுக்கு நிஜமாக இருக்கும்ல. உங்களுடைய தனிப்பட்ட மனசு இன்னைக்கு எப்படி இருக்குது? எவ்வளோ மகிழ்ச்சியாக உணர்றீங்க? எல்லாம் என்ன சொல்கிறாங்க? உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் இன்று எப்படி இருக்குது? என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக நான் இதை பார்க்குறேன். 31 வயதில் வந்து எம்எல்ஏவாக்கி என்னை அமைச்சராக்கி இந்த இடத்துல நிறுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பெருமையும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் மக்களுக்கும் தான் சாரும். இதில் என்னுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்றத விட இது எல்லாமே தளபதி அவர்களுடைய தான். தளபதியால் மட்டும்தான் இது சாத்தியமாயிருக்கிறது. தளபதிக்காக தான் இந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க. தளபதி ஒருவரால் மட்டும்தான் இது சாத்தியமாகுன்றதை மக்கள் நம்பியிருக்கிறாங்க. ஸோ அதை மக்கள் கொடுத்துருக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வந்து இன்றைக்கு சட்டமன்றத்தில் அலங்கரிப்பது மட்டும் இல்லாமல் அமைச்சராக அலங்கரிப்பது அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு வரமாக நான் பார்க்குறேன். அதை விட பல மடங்கு அதிகமாக பொறுப்புணர்வை வந்து நான் வச்சிருக்கிறேன். ஏன்னா மகிழ்ச்சியை தாண்டி என்னுடைய அந்த பொறுப்பு அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஒரு இடத்துல கூட தவறு செஞ்சிருக்கக்கூடாதுன்ற அந்த பயம் அதிகமாக இருக்கிறது. அதனால் உண்மையிலேயே எந்த விதமான தவறும் நடக்காமல் மக்களுக்காக உண்மையாக உழைக்கும். இந்த லஞ்சம் லாவண்யம்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? ஊழல் ஆட்சியை எதிர்த்து தான் இன்றைக்கு நம்ம மிகப்பெரிய மக்களாட்சியை உருவாக்கியிருக்கோம். இது மக்களாட்சியாக தான் இருக்கும். சமூக நீதி ஆட்சின்னு சொன்ன கூட 7 தலித்துகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கல. தாவேக அரசு வந்து 7 பேர் பட்டியல் பிரிவிலிருந்து அமைச்சராக பதவியேற்றிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா எங்களுடைய கொள்கைகளை வந்து கட்சி துவங்கும் போது தலைவர் அவர்கள் அறிவிக்கும் பொழுதே மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் தான் அறிவித்தாங்க. அப்போ அந்த சமூக நீதியை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்ப்பது, அந்த சமூக நீதியை முழுமையாக பின்பற்றுவது, பெயரளவில் வந்து தந்தை பெரியார் அவர்களை கொண்டாடுவதும் அம்பேத்கர் அவர்களை கொண்டாடுவதும் மட்டும் இல்லாமல் உளமாற மனதார அவர்கள் காட்டிய வழியை பின்பற்றி ஒரு அரசாங்கத்தை அமைக்க வேண்டும், ஒரு அரசியல் கட்சியை நடத்த வேண்டும் அப்படிங்கிறத எங்கள் தலைவருடைய எண்ணம், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணம். நிச்சயமாக அதை நீடேற்றுக்காது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போதைக்கு சொல்ல முடியாது. இது எல்லாமே நம்ம பியூரோக்ராட்ஸோடு உட்காந்து பேசிட்டு, மக்களோட பேசிட்டு, இன்னும் நான் அவங்க கூட கொஞ்சம் பயணிக்கணும். இப்போ நாங்கள் ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 12 நாள் தான் ஆயிருக்குது. ஸோ இது நாங்கள் கிராஜுவலாக எல்லாமே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நாளில் நான் முழுமையாக சொல்ல முடியும். முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறை அமைச்சர், எப்படி இருக்குது உணர்வு? சிறு வயதிலிருந்து பயணம் பண்ணீங்க, உங்கள் நெருங்கிய நண்பர் இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கை கொடுத்து வாழ்த்து மேடையிலே முதல் நீங்கள் தான் அமைச்சராக என்று பதிவேற்றீங்க. எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது? என்ன எப்படி இருக்குது உணர்வு? அவர் கூட இவ்வளோ நாள் பயணித்தேன். காலேஜில் படிக்கும்போது பயணித்தேன், சினிமா துறையில் பயணித்தேன், இப்போ அரசியல்லையும் பயணிக்கிறேன். கடைசி வரைக்கும் அவரோட இருப்பேன். நல்லது மட்டுமே நினச்சி நல்லது மட்டுமே செய்யணும் அப்படின்னு அவர் கூட இருப்பேன். மிக முக்கியமான தூத்துக்குடியில் நின்று வெற்றி பெற்றிருக்கீங்க. ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கு ஒதுக்கப்படலான்ற ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. மீனவர்களுடைய பிரச்சனை என்பது தமிழ்நாட்டில் நீண்ட ஆண்டு காலமாக இருந்திருக்கு. இலங்கை மீனவர்கள்லாம் பிடிச்சிட்டு போவாங்க. இந்த நாளில் என்ன எப்படிலாம் அதெல்லாம் சரி செய்ய போகிறீங்க? நீங்கள் ஒரு புதிய அமைச்சர், அதெல்லாம் சரி செஞ்சுருவீங்களா? உங்கள் மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் பல இதுக்கப்புறம் எழுப்புவாங்க புது அமைச்சர்னு. அதெல்லாம் எப்படி சரி செய்ய போகிறீங்க? எப்படி பண்ண போகிறீங்க? கண்டிப்பாக இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு முன்னாடி என்ன தவறுகள்லாம் நடந்ததோ அதெல்லாம் இனிமே நடக்காதபடி அதுக்கு என்ன ப்ரிகாஷியஸாக மெஷர்ஸ் எடுக்கணும், இன்னும் அனலைஸ் பண்ணி இன்னும் பெட்டர்மெண்ட்டாக எப்படி பண்ணலாம், ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எப்படி தீர்வு காணலான்றதை அனலைஸ் பண்ணி ஒரு குழு அமைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட திட்டம், எங்களுடைய திட்டம், தலைவரோட திட்டம். இனி மீனவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இந்த ஆட்சியில்? கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் இருக்கும். மீனவர்களுக்கு இனிமேல் பிரச்சனை இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை நாங்கள் வந்து கொடுப்போம். கண்டிப்பாக. நன்றி. அதாவதுங்க, நீங்கள் வேளச்சேரி தொகுதியில் இருக்கும்போது நமக்கு முதல்ல தேவை, மார்னிங் எழுந்த உடனே காஃபி போடுறது வந்து தேவை வந்து தண்ணி தான். இந்த தண்ணி எல்லாம் வந்து வாங்கின்னு இருக்காங்க, பெட் பாட்டில்ஸ்லையும் இதுலேயும் வாங்கின்னு இருக்காங்க. இந்த வாங்காமல் நம்ம வந்து நல்ல குடிக்கக்கூடிய தண்ணியை வந்து நம்ம வந்து சப்ளை பண்ண முடியுமான்றதை நம்ம பார்க்கணும். என்ன தான் லாரியில் கொண்டு போய் கொடுத்தாலும் போர் வாட்டரில் வரக்கூடிய தண்ணி வந்து சுவேஜ் வாட்டரும் சல்லேஜ் வாட்டரும் ரெண்டும் கலந்துருக்கு. அந்த கலக்கிறத வந்து நம்ம நிறுத்தணுன்னாக்கா நிச்சயமாக நமக்கு ஒரு நல்லதொரு இடம் வந்து வேளச்சேரி வந்து தமிழ்நாட்டின் குபேரமூலை, சவுத் வெஸ்ட். இந்த இடம் வந்து ரொம்ப பிரமாதமான இடம். நிறைய ஐடி வளர்ச்சி உண்டு, ஆனால் நிறைய பிரச்சனைகளும் உண்டு. இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம், எல்லாரும் தோல் கொடுக்கணும். வாழ்த்துக்கள். எப்படி இருக்கு உணர்வு? சிறு வயதிலிருந்து வளர்ந்து ஆளுநர் மலையில் அமைச்சராக நிற்கிறீங்க, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது? யார் யாருக்கும் நன்றி சொல்லுங்கள்? என்னோட முதல் நன்றி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு என் நன்றியை
முதல் காணிக்கையாக செலுத்துகின்றேன். அடுத்தபடியாக எனக்கு வாக்களித்த என்னோட தொகுதி மக்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு இந்த எளியவனுக்கும் இந்த அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு தொகுதிக்கு வேலை பார்க்குற இந்த எம்எல்ஏ இன்னைக்கு தமிழகம் முழுவதும் வேலை பார்க்குறதுக்கு அமைச்சர் ஆகிட்டீங்க. எப்படி வேலை செய்ய போகிறீங்க? தமிழக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வேலைன்றது எங்களுக்கு புதுசு கிடையாது. ஏன்னா நாங்கள் ரசிகர் மன்றத்திலேருந்தே நாங்கள் வந்து கடுமையாக உழைக்கிறவங்க தான். ஆகையால் பொறுப்புகள்ன்றது மாறி இருக்க தவிர வேலை அதே வேலை தான், மக்கள் பணி தான். ஸோ அதனால் மக்கள் பணி செய்கிறதுல எங்களுக்கு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது, சிறப்பாக செய்வோம். புதிய அமைச்சர் முதல் முறை அமைச்சர் என்ற விமர்சனங்கள்லாம் ஆரம்பிச்சு அவங்களாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அனுபவம் இல்லாத விமர்சனங்களை தாண்டி இது ஒரு வெற்றி. அதாவது பார்த்திங்கன்னா 1980க்கு அப்புறம் அரக்கோணம் தனி தொகுதியிலேருந்து எந்த ஒரு மந்திரி சபையிலையும் வாய்ப்புகளை கொடுக்கல. எவ்வளோ எம்எல்ஏஸ் வந்துட்டாங்க எல்லா கட்சியிலையும், மற்ற கட்சியில். அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு என்னுடைய தளபதி இன்றைக்கி கொடுத்துருக்காரு. அதுவும் மிகப்பெரிய வெற்றி தானே. கடந்த 2 ஆட்சிகளிலுமே இல்லாமல் பட்டியலில் மக்கள், பட்டியலில் அமைச்சர்கள் 7 அமைச்சர்கள் உள்ள வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்களுடைய கோட்பாடு அதான், பிறப்புக்கு எல்லாம் இருக்கும், எல்லாருக்கும் எல்லாம் வரணும், அதுதான். சட்டப்பேரவையில் பொறுப்பேற்க கூட நீங்கள் தான் அமைச்சர், இன்றைக்கி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அரசியல் சாசனத்தை எழுதினவர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஸோ அதனால் அதை கோடிட்டுட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதில் இன்றைக்கி திரும்ப சொல்ல விரும்புகிறீங்களா? ஆல்ரெடி நான் பதிவு பண்ணிட்டேன், சட்டசபையிலே பதிவு பண்ணிட்டேன். ஸோ வேறு எது கொடுத்தாலும் தலை வணங்கி மக்கள் பணியை மகேசன் தீர்ப்புன்ற மாதிரி மக்கள் தளபதி என்ன பொறுப்பு கொடுக்குறாரோ, என்ன துருப்பு கொடுக்குறாரோ அதில் மிக சிறப்பாகவும் என்னோட மக்களுக்கும் என்னுடைய தளபதியோட ஆட்சிக்கும் எந்த ஒரு கலங்கம் இல்லாமல் சிறப்பாக கொண்டு போவோம். நன்றி நன்றி நன்றிண்ணா நன்றி. மகிழ்ச்சியாக இருக்குது. ஃபஸ்ட்டு அதை விட ஒரு பொறுப்பு, பெரிய பொறுப்பு இருக்குது. அதுக்கு உண்டான பயம் கலந்த ஒரு பார்வையும் இருக்குது. நல்லது செய்யணும், மக்கள் நம்ம மேலே வச்சுக்க நம்பிக்கையும், மாண்புமிகு முதலமைச்சர் மேலே மக்கள் வச்சுக்க நம்பிக்கையும் செயல்படுத்த வேண்டுங்கிற ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நிச்சயமாக நல்லபடியாக செயல்படுத்தணுங்கிற ஒரு பொறுப்பு அதிகமாக இருக்குது. செயல்படுத்துவோம். சேலஞ்சுன்னு சொல்லப்போனால் எதுவும் இல்லை, ஏன்னா மக்கள் கூட இருக்கிறாங்க, நல்ல செய்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதை வந்து இந்த தேர்தலில் பார்த்துட்டோம். ஸோ நிச்சயமாக எங்களுக்கு பயங்கிறது எதுவும் கிடையாது, செயல்படுத்தும். என்னோடய தேர்தல் வாக்குறுதியில் ஏற்கனவே கொடுத்தது போல் பல இன்டர்வியூவில் அதான் சொல்லியிருக்கேன். இன்னி கோவை மக்களுக்கு அடிப்படை தேவைகளை இன்னும் ஃபுல்ஃபில்லாக அவங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் தான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. ஸோ அதை செயல்படுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அது முதல்ல செயல்படுத்தணும். அதே போல் கோவை மாவட்டம் உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன், மருத்துவங்கள், இது எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ரொம்ப முன்னேறக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்குது. அந்த மாவட்டத்தில் அதை வந்து அதே வந்து அதனால் அதிகப்படியான மக்கள் தொகை இங்கே அதிகமாக இங்கே குஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய மாவட்டமாக இருக்குது. எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு அதுக்குள்ள செயல் திட்டங்களை செயல்படுத்தணும். அதான் சார், ஏற்கனவே வந்து கல்வியிலையும் மருத்துவத்திலையும் எல்லா துறையிலையும் வந்து முன்ன ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டே இருக்கிற மாவட்டம். சென்னைக்கு அடுத்தபடியாக கோவைன்னு சொல்கிறாங்க. அதையும் நிறைய விஷயங்கள் வருவாயில் இன்னும் சென்னைக்கு பக்கத்தில் நெருங்கி வந்துடக்கூடிய மாவட்டமாக இருக்குது. அதற்கு அதிகப்படியான தேவைகள் இருக்குது. மக்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ரோடு, சாலை வசதிகள், டிராஃபிக் அதிகமாக அங்கே இருக்குது. அதை வந்து சரிப்படுத்த வேண்டிய கடமைகள் இருக்குது. மக்களுக்கு அடிப்படை தேவைகள் இன்னும் அதிகமாக இன்னும் அங்கே தேவை இருக்குது. ஸோ அதையும் நான் செயல்படுத்த வேண்டியது. இல்லை மின் தட்டுப்பாடை நிச்சயம் முழுமையாக நீக்கக்கூடிய செயல் திட்டங்கள் வச்சுருக்காங்க. அதுக்குண்டான துறை சார்ந்த அமைச்சர்கள் செயல்பட்டு இருக்காங்க. அதை செயல்படுத்துவோம். தலைவர் எங்கள் மேலே, அதாவது ஒரு சாதாரண தொண்டன், 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய பகுதியில் ஒரு ரசிகர் மன்றமாக ஆரம்பித்த ஒரு தொண்டனுக்கு இன்றைக்கி ஒரு அமைச்சராக என்னுடைய தலைவருடைய தலைமையில் நடக்கக்கூடிய அரசில் ஒரு அமைச்சராக எனக்கு பதவி கொடுத்துருக்காரு. அந்த பொறுப்பு எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியும். அதை நான் நல்ல முறையாக செயல்படுத்துவேன். அவருடைய பெயருக்கும் தலைவருடைய ஆட்சி நடக்கக்கூடிய விஷயத்தில் நல்ல முறையில் நல்ல பேர் எடுத்துக்கூடக்கூடிய அளவில் எந்த துறையாக இருந்தாலும் நிச்சயமாக நல்லபடியாக செயல்படுத்த நம்பிக்கை இருக்குது.